கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ப கூடியல் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேசுகிறது என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி பேசலாம் என்று. முதலாவதாக, ஒரு பெற்றோர்கள் இந்த உலகத்துக்கு நாம் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் தான். அதிலே தாயினுடைய தந்தையினுடைய பங்கு மிக பெரியதா இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே ஒரு ஒரு குழந்தை பிறக்குது என்றால் அந்த குடும்பத்திலே மிக மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அந்த பிள்ளை வருவதற்கு முன்பாக அதற்காக தேவைகள் எல்லாம் சேர்த்து வைத்து காத்திருப்பார்கள், எப்பொழுது என்று. சரியாக அந்த 10 மாதங்கள் கடந்த பிறகு தாயினுடைய கருவிலிருந்து இந்த குழந்தை வரும் பொழுது அது வரும்பொழுது நடக்கிற ஒரு நிகழ்வு மிகவும் கொடுமையாக இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். ஒரு தாய் தன் ஜீவ மரண போராட்டத்தோடு குழந்தை பிரவேசிக்க இருக்கிறாங்க. இந்த பிரவேசித்து பொழுது அவங்க படுகிற அத்தனை வேதனையை சகித்து கொண்டு அந்த பிறந்த குழந்தையை கட்டி அணைத்து முத்தமிட்டு, எனக்கு அருமையான ஒரு குழந்தை கிடைத்ததே என்று சொல்லி சந்தோஷப்படுவது மட்டுமில்லாமல் அவருடைய கணவருடைய தகப்பனும் அவர் மிகுந்த பெருமையோடு அவர்கள் அந்த குழந்தை எடுத்து கொஞ்சுவார்கள். ஒரு பெண்ணாக பிறந்தா, ஐயோ எங்கள் வீட்டுக்கு ஒரு ஐஸ்வர்யம் வந்து விட்டது என்று சொல்வார்கள். ஒரு ஆணாக பிறந்தா, வீட்டை நடத்துகிற ஒரு தலைவன் பிறந்து விட்டான் என்று சொல்லுகிற பெற்றோர்களை நாம் பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை எடுத்து வடுத்து ஆளாக்கி அதன் தேவைகளுக்காக கல்வியை கொடுத்து எல்லாம் செய்து அந்த பிள்ளைகளை வளர்த்து வருகிற பெற்றோருடைய தியாகம் இருக்கிறதுல சாதாரணமான எத்தனையோ நெருக்கடியான சூழ்நிலை. தன் பிள்ளை படிக்க வேண்டும், அந்த பிள்ளையானது நாளுக்கு நாள் இந்த தேசத்திலே இந்த சமுதாயத்துல உயர்ந்த நிலையில் வர வேண்டும் என்று அதற்காக பாடுபடுகிற ஒவ்வொரு பெற்றோர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய எடுத்துக்கொண்ட இந்த தீர்மானம், அதனால அவர்கள் நம்மை உருவாக்கி விட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் பெற்றோர்களை பற்றியும் நாம் கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்களில் இருக்கிற பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்காம போகிறது. ஒரு வயதான பிறகு முதியவர்களை அப்படி ஒதுக்கி வைப்பது. அவர்களுக்கு என்ன தெரியும்? ஏதாவது ஆலோசனை சொல்வது கூட அனுமதிக்க மாட்டார்கள். ஏதாவது காரியங்களை கேட்டுக்கும் போது, உங்களுக்கு என்ன வயசாச்சு, உங்களுக்கு என்ன தெரியும் என்று அப்படி பேசுகிற மக்களே நாம் பார்க்கிறோம். இன்னும் அநேக நேரங்களில் வயசாயிடுச்சுல, ஒரு இடத்துல சும்மா உட்கார வேண்டியதானே, எதுக்கு சும்மா வந்து நச்சன்னு சொல்றேன்ட்டு சொல்றவங்களே நான் பார்த்திருக்கிறேன். இப்படி தியாகத்தோடு தேவ அன்போடு அந்த பிள்ளைகளை வழிநடத்திய வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைகளால் துன்பப்படுகிற இந்த பெற்றோர் நிலைமையை நினைத்துக்கும் பொழுது வேதனைப்படுகிறோம். எத்தனையோ இடங்களிலே அலைந்து திரிகிறார்கள். அவர்கள் ஏன் இந்த நிலைமைக்கு ஆளார்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிறல்லா, எனக்கு மகன் இருக்கிறான், எனக்கு மகன் இருக்கிறது, அப்படி ஏமானு இப்படி எல்லாம் வந்து அலையிறீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றது, என்ன செய்யறதுங்க, எங்களை விட்டுட்டாங்க, எங்களை உதறி விட்டுட்டாங்க, எங்களுக்கு மதிப்பு இல்லை என்று சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் நிறைய வருகிறது. அதை நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையா இருக்கிறது. அப்படி பண்ணாதீங்க சகோதரர்களே. நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நம்ம தமிழில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அன்னையும் பிதாவும் முன்னிறை தெய்வம் என்று சொல்றாங்க. நாம் அவர்கள் தெய்வமாக எண்ணாவிட்டாலும் அவர்கள் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றியுள்ளதாக இந்த உலகத்தில் அவரை வழிநடத்த வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்பும். வேதாகமத்தை எடுத்து பார்க்கும் பொழுது சொல்லுகிறது, யாத்திரையாகமம் 21ஆம் அதிகாரம் 15-17 மட்டும் வாசிப்பதும், தன் தாயை அடிக்கிறவனும் கொலை செய்யப்படுவான், தன் தாயை சபிக்கிறவனும் கொல்லப்பட வேண்டும் என்று வேதத்திலே சொல்லுகிறது. ஆகையினால அதே வேதம் நமக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லுது. அப்போ பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். உன் தாயும் உன் தகப்பனை கனப்பணும் என்று சொல்லுகிறதுல, கனம் என்றால் அவருக்கு கனமா இருப்பதல்ல, அவர்களை கனமாக நினைப்பதல்ல, அவர்களுக்கு நாம் செய்ய கடமைகளை சிறிதாக செய்தாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்களா நாம் இருப்போம். ஆகையினால இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக சொல்ற. இது தேவனுடைய கட்டளை. இது எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடியது.
அதே போல ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னது, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்றது. அவர்கள் தெய்வங்கள் இல்லை, ஆனால் அவர் நம்ம தெய்வத்தோடு வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அவர் அந்த மதிப்புடையவர்களா இருக்கிறார். ஆகையினால என் அருமை வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களிடத்துல அன்பாய் கேட்டுக்கொள்வது, உங்களை பெற்றோரை நீங்க கனப்படுங்கள், தேவன் உங்களை கனப்படுத்துவார். உங்களுடைய நல்ல குணங்களினால அவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்திலே சொல்லப்படுகிற பெற்றோர்களை கீழ்ப்படுகிற மக்களுக்கு தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். பெற்றோர்களை செய்கிற பெற்றோர்களை கொடுமை கொடுக்கிற மக்கள், அதாவது வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 21:15 வசனத்தை வாசிக்கும் போது, தன் தாயை அடிக்கிறவன் கொலை செய்யப்படுவன், தன் தாயை சபிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையினால நாம் கிறிஸ்துவா இருக்கிற நாம் புறஜாதிகளை போல் இல்லாமல் கிறிஸ்துவனுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறோம் என்று பெருமையாய் சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில இந்த வேத வசனங்களை தங்கள் இதயத்துல வைத்துக்கொண்டு பெற்றோரை கனப்படுத்துங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன நிலைமை வந்தால், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக ஒரு பொக்கிஷம் என்று நினைத்து அவர்களுக்கு தேவையானது எல்லாம் செய்யும். அதற்கு தேவை அனைத்தும் தேவன் தாமே உங்களுக்கு கொடுத்து வழி நடத்துவார் என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.